வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு பர்த்டே வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன வாட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறையா வந்துட்டு இந்த பேக்ரவுண்டு மாதிரி லேயர் இருக்கும். ஸோ இதில் கடைசி இதை வந்து கொடுத்துக்கோங்க, இந்த மாதிரி க்ளோ இது. ஸோ கொடுத்துட்டு இங்கே அவுட்லைன் அப்படின்னு போட்டு மேலேக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜீரோவில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜீரோவில் இருந்தாலே போதும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இமேஜுமே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம். ஸோ டோட்டலாக 2 இமேஜ் நீங்கள் ஒரே இமேஜை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி கட் அவுட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கிராப் பண்ணி தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு இப்போ இந்த கட் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த க்ளோவோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துட்டுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் பிளாங்க்னு ஒரு இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ. ஸோ அதோடைய டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்டை நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இதுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணாமல் இருக்க ஃபோட்டோவே ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ ஆட் பண்ணோம். கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு இருக்கும். மாஸ்கில் அந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே லேஅவுட் உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்டரோட கலரை வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுங்க. இப்போ இந்த இமேஜை இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அதை காப்பியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது இமேஜை வேறு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராப்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணி 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக அந்த இமேஜ் இந்த இடத்துல வந்து இப்போ கீழே இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக நான் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. சைஸை வேணும்னா கம்மி பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து எரேஸ் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு இது ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஆப்ஷன் லைட்டாக நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை லைட்டாக அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க இமேஜ் மேலே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் போயிடும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு லேயரில் வந்துட்டு 4 லேயர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இன்னும் எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கோங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எகைன் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இப்போ நான் எப்படி மேலே செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த ஃப்ளவர் இமேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எகைன் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த இடத்துல ஒரு இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே என்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஹாப்பி பர்த்டேன்றதை மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை வேணும்னாலும் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே அதோட கம்மி பண்ணுற மாதிரி ஒப்பாசிட்டி இருக்கும். அதை வந்துட்டு ஒரு 50 இல்லைனா ஒரு 60 இதில் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஆடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ஆட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.